தமிழ் திரையுலகின் டாப் நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார். ஆசை நாயகன், அல்டிமேட் ஸ்டார், தலை என அழைக்கப்பட்டு வந்த அஜித் தற்போது ஏகே. சினிமா பின்னணி இல்லாமல் திரையுலகில் வந்து பல இடங்களில் அடிபட்டு தற்போது உயர்ந்த இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். இப்போது அவர் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். மேலும் குட் பேட் அக்லி படத்திலும் நடிக்கிறார். இந்நிலையில் அவர் குறித்து நடிகர் பாவா லட்சுமணன் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார். சினிமா பின்னணி இருக்கும் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து திரையுலகில் நிலைப்பதே கடினம். அப்படி பின்னணி இருந்தும் சினிமாவுக்குள் வந்து காணாமல் போன ஹீரோக்களை கோடம்பாக்கம் நிறையவே பார்த்திருக்கிறது. ஆனால் அஜித்தோ யாரின் தயவும் இல்லாமல் திரையுலகுக்குள் வந்து தனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் அவருக்கென்ற ரசிகர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவரது படம் வந்தால் திருவிழா போல் கொண்டாடி வருகிறார்கள். இந்நிலையில் அஜித் குறித்து நடிகர் பாவா லட்சுமணன் ஒரு பேட்டியில் பேசுகையில், ஜனா படத்தில் நான் அவருடன் நடித்தபோது அவரது ரசிகர்கள் மொட்டை அடித்துக்கொண்டு அவரை பார்க்க வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடனும் போட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த சமயத்தில் கூட்டத்தை கிளியர் செய்யும் வேலையை நான் பார்த்து கொண்டேன். பிறகு நான் ஒரு இடத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது அங்கு வந்த சிலர், டேய், இவன் யாருன்னு தெரியுதா என்று சொல்லி என்னை அடிக்க வந்துவிட்டார்கள். நான் உடனடியாக அஜித்தின் கேரவனுக்கு வந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்ட அவர் உடனே அந்த ரசிகர்களிடம் வந்து, எதுக்கு லட்சுமணனை அடிக்க போறீங்க? அவரோட டியூட்டிய செஞ்சாரு. போட்டோ எடுக்க சொன்னீங்க, எடுத்தாச்சு. எல்லோரும் கிளம்புங்கடா என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் அவர்கள் கிளம்பினார்கள் என்றார்.